ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் சிஸ்டமில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப அதில் எப்படி சீரீஸ் இருக்குன்னா a + d, a + 2d, a + 3d அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா டிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் a காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம டின்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ nth டேர்ம் அப்படிங்கிறது t⁻n, லாஸ்ட் டேர்ம்ங்கிறது எல்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு nth டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a + n - 1 × tன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எனக்கு வேணும்னா n/2 2a + n - 1 × dன்னு சொல்லலாம். இல்லைனா n/2 a + l, தட் இஸ் லாஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா சீரியஸ் ar ar² ar³ அது மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏவாக இருக்கும். ஸோ காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆராக இருக்கும். ஸோ இதில் nth டேர்ம் அப்படிங்கிறது ar⁻n - 1. இல்லை சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a × 1 - r⁻n / 1/r when r less than 1. So a r⁻n - 1 / r - 1 when r is greater than 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபுல்லும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஈஸியாங்கிறத மட்டும் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி 9 சீரீஸில் வரப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு அடுத்த நம்பரை -1ங்கிற டேர்மில் போட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு 49 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 9,999 இருக்குது. நான் வந்து 10,000 - 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படி பண்ணுறப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 டேர்ம்ஸில் இருந்துச்சு, அதாவது நம்ம 5 டேர்ம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5/4 625. ஸோ இப்போ நம்ம 5/4 10/2 ⁴ எழுதிக்கலாம். அப்போ 10/4 மல்டிப்ளை பண்ணிட்டு 2/4 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சம்மில் 976 × 237 + 976 × 763, தட் இஸ் a × b + a × c. ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தால் a × b + cன்னு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 976 b + c. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a × b - a × c, தட் இஸ் 986 காமன், b c இருக்குது, மைனஸ் இருக்குது அப்படின்னா a × b - c. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரே நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன எடுத்துக்கலாம், நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி a + b ஹோல்² ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம். a² + b² + 2 × ab. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டமில் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட் அப்படின்னு என்ன பண்ணலாம், லாஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பாசிபிலிட்டிஸு. இல்லை இப்போ வந்து வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 7/153 1/72. ஸோ இதை வந்து இது பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ 1/72 எவ்வளோ இருந்தாலும் 1 தான். இப்போ 7/153 நம்ம எடுக்கிறப்ப நம்ம அது 4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க? அதாவது 7/4 எடுத்துக்கலாம். ஸோ 7/4 எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா 1 தான் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 7/4 இன்டூ என்ன பண்ணால் நமக்கு 153 நியர்பை வந்துச்சு அப்படின்னா 38 வரும். தட் இஸ் 152 வரும் நமக்கு. சரிங்களா? அப்போ 7/4 38 தடவை பண்ணாலும் உங்களுக்கு அந்த என்னது 1 தான் வரும். இன்டூ 7 × 1. ஸோ இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் என்ன வரும், 7 தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபியும் ஜிபியும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ் பார்க்கலாம். ஹவு மெனி நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 17 and 80 ஆர் divisibles by 6ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17லேருந்து 80 வரைக்கும் நம்ம divisible by 6 எழுதியிருக்கோம். ஸோ மொத்தம் 11 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 6 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 18, லாஸ்ட் நம்பர் வந்து 78. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது nth டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ nth டேர்முக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், a + n - 1 × d = 78. ஸோ நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும்னா நம்ம லாஸ்ட் டேர்மோட ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏங்கிறது 18, என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை நமக்கு அதை கண்டுபிடிக்கணும். நம்ம டிங்கிறது 6. ஸோ அதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா n = 11 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கோம்.
ஸோ கவுண்ட் பண்ணாமல் ஏ பீரியட் கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் தி ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 75. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 2லேருந்து 74 வரைக்கும் வரிசையாக வரும். ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே நமக்கு என்னது ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் வந்து 2ஆக இருக்கும். நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 2 இருக்கும். லாஸ்ட் டேர்ம் 74. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா 75/4 74/2 37. ஸோ சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்கனால n/2 a + l. ஸோ a நமக்கு தெரியும், l தெரியும், ஸோ n நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 + 15 அப்படின்னு வரிசையை கொடுத்துருக்காங்க. அதோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா a + n - 1 × d = லாஸ்ட் டேர்ம் தெரியும். ஸோ 105. ஓகேங்களா? ஸோ சம்முக்கு உங்களுக்கு இதான் ஃபார்முலா. ஸோ n கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வச்சு n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 + 2 ஸ்கொயர் அப்படியே ஸ்கொயரில் வருது. இது இஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா a r கண்டுபிடிச்சிட்டு நம்ம சம் ஆஃப் n டர்ன்ஸ்க்கு என்ன a r/n - 1 / r - 1. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் சிஸ்டம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நம்பர் சிஸ்டமில் பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஏற்கனவே முடிச்சாச்சு. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.